Hello students, I am Susai Selvaraj, BG Assistant in Chemistry, SCT Vidyadevi Metric Higher Secondary School, Alivalam. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய டெஃபினேஷன், கோஆர்டினேஷன் என்டிட்டி, சென்ட்ரல் மெட்டல் அயான், லிகான்ஸ், கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான், கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட், டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆஃப் கைண்ட். ஸோ இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த நாமன்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இன்றைக்கி உள்ள கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி ஐப்பாக்கு நேம் கொடுக்குறது, அதுக்கான நாமன்கிளேச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன் த ஏர்லியர் டேஸ் த காம்பவுண்ட் வேர் நேம்டு ஆஃப்டர் தியர் டிஸ்கவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் PTCl3 C2H4. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜீசஸ் சால்ட் அப்படின்னு பேர். வாஸ் கால்டு ஜீசஸ் சால்ட், அதாவது ஜீசஸ் உப்பு அப்படின்னு இது பழங்காலத்தில் அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி PTNH3 Tris4 PTCl4 இஸ் கால்டு மேக்னஸ் கிரீன் சால்ட், அதாவது மேக்னீஸ் பச்சை தாது உப்பு அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் இதுக்கான பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே பழங்காலத்துலேயே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. தெர் ஆர், இது ஒன் வேர்டில் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஜீசஸ் சால்ட் அண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் மேக்னஸ் கிரீன் சால்ட்னு கொடுத்து இந்த ஆப்ஷனோட வேறு அதர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ தெர் ஆர் நியூமரஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தட் ஹேவ் பீன் சிந்தசைஸ்ட் அண்ட் கேரக்டரைஸ்ட். இந்த ஐப்பாக்குடைய எக்ஸ்பேண்ட் நமக்கு தெரியணும், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இப்போ எப்படி நமக்கெல்லாம் இப்போது ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுநர் சங்கம். தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க, தொழிலாளர் சங்கம். ஸோ அதனால் வேதியியலுக்கான ஒரு சங்கம், அதாவது இது தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐப்பாக் அப்படின்னா பன்னாட்டு வேதியியலின் சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐப்பாக் அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் டெவலப்ட் அண்ட் எலாபரேட்டட் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் டு நேம் தம் சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக ஒரு நேமை வந்து எலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். த கைட்லைன்ஸ் ஃபார் நேமிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் ஐப்பாக் ரெக்கமெண்டேஷன் 2005 ஆர் எஸ் ஃபாலோஸ். இது 2005 இதை அவங்க ரெக்கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், த கேட்டயான் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு. எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா கேட்டயான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், இதில் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ்னு பிரிக்கலாம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை கேட்டயானிக், இதை தான் நம்ம கவுண்டர் அயான்னு சொன்னோம். கேட்டயானிக் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் பேர் கொடுக்கணும். இந்த கேட்டயான் இஸ் ஃபஸ்ட்டு, தென் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்த சைடு உள்ளது. ஸோ ஃபாலோட் பை த ஆனியான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் த அயான் இஸ் சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். அந்த அயான் வந்து சிம்பிளாக இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் K4FeCN6 த கேட்டயான் K+ இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நேம் வரும்னு சொன்னேன். ஃபாலோட் பை FeCN6 4-, இதுக்கு செகண்ட் வரணும். ஸோ அப்போ இதுக்கு எப்படி பேர் சொல்லணும், பொட்டாசியம் ஹெக்ஸா சைனோ ஃபெர்ரேட் 2 அயான் அப்படி தான் வரணும். ஸோ அதை லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸு இதுக்கு பேர் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆனயானிக் கொடுக்கணும். இன் செகண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள், CONH3 6Cl3 இந்த காம்ப்ளெக்ஸு. அப்போ அந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறது. இப்போ இதை நீங்கள் ஆனயானிக்காக எடுத்துக்கணும், இதை நம்ம எதோ எடுத்துக்கணும் அப்படின்னா கேட்டயானிக்காக எடுத்துக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறத பொறுத்து தான் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கேட்டயான் அப்படிங்கிறது CONH3 6, அப்போ ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3 இதான் வந்து என்னது கேட்டயான் இஸ் நேம்டு ஃபஸ்ட்டு. ஃபாலோட் பை த ஆனயான் Cl, இது குளோரைடு. ஸோ இது Cl வரணும். அப்போ ஒரு ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். அதுக்கடுத்து சப்போஸ் இது இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் கொடுக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு அடுத்து ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபைனலாக தான் கொடுக்கணும், அதை ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ இதுக்கு பேர் கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொன்னோம், நேற்று பார்த்தோம். கோஆர்டினேஷன் என்டிட்டி, இதுக்கு பேர் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கவுண்டர் அயான்,
இங்கிட்டு உள்ளது என்ன அப்படின்னா ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இங்கே ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குது. இப்படி ரெண்டு இருந்ததுன்னா அதில் ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அனதர் ஒன் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வச்சு சொல்லலாம். இப்போ பிளாட்டினம்த்துக்கு டூ ப்ளஸ் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் நமக்கு கிடைக்கும். இப்போ பிளாட்டினம் 2+ அப்படின்னா NH3 வந்து 4, NH3 வந்து நியூட்ரல் லிகாண்ட், அதனால் அது 0ன்னு வச்சுக்கிறோம். 0 × 4 0, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 2+ம் 0வும் 2+. அப்போ இது என்ன அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது என்னவாக இருக்கணும்? ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நேம் கொடுத்துட்டு செகண்டு தான் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸுக்கு பேர் கொடுக்கணும். த காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் PtNH3 tries 4 2+ is named first, followed by the anionic complex. This is so next. The simple ions are named as in other ionic compound. For example, simple cation அதோடைய simple என்னன்னு பாருங்க. சோடியம் அப்படின்னா Na+ ன்னு இருக்கும், சோடியம் Na+, பொட்டாசியம் K+, காப்பர் Cu2+, குளோரைடு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், குளோரைடு Cl-, நைட்ரேட் NO3-, சல்ஃபேட் SO4 2-. இந்த மேலே மைனஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸு, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது அயான், அதான் அந்த சிம்பிள் அயான்ஸ் அப்படின்னா. ஒரு ப்ளஸ் மட்டும் கொடுத்துருந்தா அதோடைய வேலன்சி 1ன்னு அர்த்தம். இங்கே 2- கொடுத்துருக்கா, அப்போ சல்ஃபேட்டோட வேலன்சி 2- அப்படி 2 அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த நேம் ஏ காம்ப்ளெக்ஸ் அயான். இப்போ காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அணைவு அயனி அப்படின்னு சொல்கிறோம். The ligands are named first, followed by the central metal atom or ion. When a complex ion contain more than one kind of ligands, they are named in alphabetical order. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அந்த கோஆர்டினேஷன் ஸ்பேருக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதை தான் நம்ம பல நேமில் பார்த்தோம். லீவிஸ் ஆசிட்டு, பிரைமரி வேலன்சி, அயனைசபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பிரைமரி வேலன்சி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டேட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு உள்ளது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதுக்கு அடுத்து ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது லிகாண்டு, மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுக்கணும். சரி, அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எப்படி நேம் கொடுக்குறது? அதுக்கான உள்ள சப்டிவிஷன் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதில் நேமிங் த லிகாண்ட்ஸு. இப்போ நம்ம லிகாண்ட்ஸோட நேமை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதுவும் நல்லா முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். த நேம் ஆஃப் ஆனையானிக் லிகாண்ட். ஆனையானிக் அப்படின்னா அந்த லிகாண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Cl- அது நெகட்டிவ், F- நெகட்டிவ், Br- நெகட்டிவ், Cn- நெகட்டிவ். இது மாதிரி ஆனையானிக் லிகாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்டில் வித் லெட்டர் O வரணும். இப்போ Cn அப்படின்னா சயனிடோ O, F அப்படின்னா ஃப்ளூரிடோ, Clனா குளோரிடோ, Br அப்படின்னா புரோமிடோ அப்படிங்கிற எண்டில் வந்து O அப்படிங்கிற ஒரு லெட்டர் வரணும். அண்ட் த கேட்டயானிக் லிகாண்ட்ஸ் எண்ட் வித் M. இப்போ கேட்டயானிக்கில் என்ன இருக்கணும்? கேட்டயானிக் அப்படின்னா பாசிட்டிவ், அதோடைய கடைசியில் எண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா M அப்படின்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Na அப்படின்னா சோடியம், IUM, பொட்டாசியம், ருபீடியம், Cesium. ஸோ இது எல்லாமே MMMன்னு முடியும். ஸோ அதனால் ஆனையானிக்காக இருந்துச்சுன்னா ஓன்னு சஃபிக்ஸில் முடியணும், கேட்டயானிக்காக இருந்துச்சு அப்படின்னா எம்முன்னு முடியணும். சரி சார், கேட்டயானிக்காவும் இல்லை ஆனையானிக்காவும் இல்லை, இப்போ நியூட்ரலாக இருந்தால் என்ன பேர் கொடுக்குறது அப்படின்னா த நியூட்ரல் லிகாண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி கால்டு வித் அதர் மாலிகுலர் நேம்ஸ் வித் ஃபீவர் எக்ஸிபிஷன் நேம்லி. அதே நேம் தான், யூஸ்வல் நேம் தான் கொடுப்போம். ஒரு சிலதுக்கு மட்டும் எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத முக்கியமாக பார்ப்போம். இப்போ H2O அப்படின்னா அக்வா அப்படின்னு பேர் சொல்லணும். எங்கெல்லாம் H2O இருக்கோ அதை நம்ம இங்கே கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அக்வான்னு கொடுக்கணும். CO அப்படின்னா கார்பனைல் அப்படின்னு சொல்லணும். NH3 அப்படின்னா அம்மைன்னு சொல்லணும். அமீன் சொல்லக்கூடாது, WM இருக்கணும், அதான் முக்கியம். ஒரு M போட்டிங்கன்னா அமீன் NH2ஆக மாறிடும். NH3 அப்படின்னா அம்மைன். அண்டு NO அப்படின்னா நைட்ரோசைல். ஒன்ஸ் அகைன் H2O அக்வா, CO கார்பனைல், NH3 அம்மைன் அண்ட் NO நைட்ரோசைல். இந்த CO வந்து லிகாண்டாக இருந்தால் தான் கார்பனைல். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்லேயே CO இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கோபால்ட். அது மெட்டலாக வரும்பொழுது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக வந்துச்சு அப்படின்னா கேட்டையானாக வரும்பொழுது அது வந்து நம்ம கோபால்ட்டுன்னு சொல்லணும். லிகாண்டில் CO வந்துச்சு அப்படின்னா இதை கார்பனைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் செகண்ட் பார்ட்டு
கப்பா டேர்ம் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். கேங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டேர்மை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கப்பா டேர்ம் இஸ் யூஸ்டு டு டினோட் அண்ட் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா லிகாண்ட்னா ஈனிகள். ஆம்பிடென்டேட் அப்படின்னா அது இருமுனை ஈனி அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிடென்டேட்டு, மோனோடென்டேட்டு, ஸோ ட்ரைடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். ஆம்பிடென்டேட் அப்படின்னா 2 பல்முனை ஈனிகள் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன் விச் மோர் தேன் ஒன் கோஆர்டினேஷன் மோட் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் த லிகாண்ட் தயோசயனேட் அப்படிங்கிறத கேன் பைண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயான் த்ரூ எய்தர் த சல்ஃபர் ஆர் த நைட்ரஜன் ஆட்டம். இந்த தயோசயனேட் அப்படிங்கிறது எஸ்சிஎன் சொல்லலாம், சிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து எஸ்ஸு வந்து அந்த மெட்டலோட ஆட் ஆகிருந்தா அதை கப்பா எஸ்ன்னு சொல்லணும். அதே வந்து சி வந்து அதோட ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மெட்டலோட, அப்போ சி கப்பா சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நைட்ரஜன் இருந்துச்சுன்னா நைட்ரஜன் சொல்லணும். ஸோ இங்கே பார்ப்போம், தயோசயனேட்டோ அப்படின்னா இங்கே நம்ம என்ன ஆட் ஆயிருக்குன்னா சல்ஃபர் வந்து ஆட் ஆயிருந்தா அதை கப்பா தயோசயனேட்டோ. அண்ட் இஃப் நைட்ரஜன் இஸ் இன்வால்வ்டு, அந்த இடத்துல நைட்ரஜன் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் நேம்டு தயோசயனேட்டோ கப்பா என்னு சொல்கிறோம். அப்போ அந்த எண்ணுங்கிறது அந்த கப்பாவில் கேங்கிறது கப்பா, எண்ணுங்கிறது ஃபஸ்ட்டில் ஆட் ஆகக்கூடிய அந்த லெட்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம். சரி, அடுத்து காமன் நேம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இதோடைய காமன் நேம் அதோடைய ஃபார்முலா ஐபாக்கில் லிகாண்ட் நேம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆனியானி காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா எண்டில் வந்து ஓன்னு முடியும்னு சொன்னேன். கேட்டயானி காம்ப்ளெக்ஸாக இருந்தால் எண்டில் எம்முன்னு முடியணும். இப்போ ஆனியானி காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், புரோமைடு பிஆர் மைனஸ்னால் மோனோடென்டேட் லிகாண்டு. அப்போ புரோமிடோ ஓன்னு சஃபிக்ஸில் முடிஞ்சிருக்கா, ஸோ அப்படி முடியணும். குளோரைடு சிஎல் மைனஸ் குளோரிடோ, ஃப்ளூரைடு எஃப் மைனஸ் ஃப்ளூரிடோ, சயனைடு சிஎன் மைனஸ் சயனிடோ, ஹைட்ராக்சைடு OH மைனஸ் ஹைட்ராக்சிடோ, கார்பனேட் CO3 2 மைனஸ். இந்த 2 மைனஸ் அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். ஸோ அப்போ அதுக்கு அதே தான் கார்பனேட்டோ, நைட்ரேட் NO3 மைனஸ் நைட்ரேட்டோ, அடுத்து நைட்ரைட் NO2 மைனஸ் நைட்ரிட்டோ. ஸோ அது மாதிரி அவருடைய நேம் NO நைட்ரிட்டோ அது மாதிரி வரணும். ஸோ அது இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் SO4 2 மைனஸ் சல்ஃபேட்டோ, சல்ஃபைடு S2 மைனஸ் சல்ஃபிடோ, ஆக்சலேட் C2O4 2 மைனஸ் ஆக்சலேட்டோ, எத்திலீன் டையமீன். இந்த எத்திலீன் டையமீனை ஷார்ட்டாக EN கொடுத்துருப்பான். EN அப்படின்னா எத்திலீன் டையமீன். இப்போ NH2 இந்த இடத்துல ஒரு CH2, இங்கே ஒரு CH2 NH2, அப்போ 2 CH2 குரூப் இருந்தால் எத்திலீன், 2 அமீன் இருக்கிறதுனால எத்திலீன் டையமீன். அது வேறு எப்படி சொல்லலாம், ஈத்தேன் 1,2 டையமீன். அடுத்து EDTA ஷார்ட் நேம் என்ன அப்படின்னா எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நைட்ரஜன் வச்சுக்கோங்க, இந்த இடத்துலையும் நைட்ரஜன் இருக்குது, இது ரெண்டுக்கு இடையில் 2 CH2 குரூப் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை அசிட்டேட் குரூப்பு அப்படின்னா 4 இருக்குது. இந்த இடத்துல ஒரு CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ், அதே மாதிரி இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப், அப்போ 4 குரூப் இருக்கிறதுனால டெட்ரா அசிட்டேட். அப்போ எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட்டை தான் EDTA அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய ஐபாக் நேம் அப்படின்னு என்ன அப்படின்னா 2,2 டேஷ், அடுத்து 2 டேஷ் 2 3 டேஷ் ஈத்தேன் 1,2 டைல் நைட்ரிட்லோ டெட்ரா அசிட்டேட்டோ அப்படின்னு பேர். அடுத்து ட்ரைஃபினைல் பாஸ்பீன் PPH3 ட்ரைஃபினைல் பாஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பிரிடீனை ஷார்ட்டாக POன்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, பென்சின் ரிங்கில் ஒரு கார்பனுக்கு பதிலாக ஒரு எண்ணெய் போடுறோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா பைரிடீன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிரிடீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்டு, இஃப் த கோஆர்டினேஷன் என்டிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். லிகாண்டுக்கு நம்ம எப்படியெல்லாம் பேர் கொடுக்குறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். இஃப் த கோஆர்டினேஷன் என்டிட்டி கண்டெய்ன்ஸ் மோர் தேன் ஒன் லிகாண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் டைப் த மல்டிபிள் ஆஃப் லிகாண்டு. அப்போ லிகாண்ட் வந்து இப்போ CN6 இருக்குது அப்படின்னா, அப்போ 6னா அதுக்கு என்னது கிரீக் ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. 1 இருந்தால் மோனோ, 2னா டை, 3னா ட்ரை, 4னா டெட்ரா, 5னா பெண்டா, 6னா ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டா, நானோ எக்ஸட்ரா. 1 மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பெண்டா, ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டா. ஸோ இது என்ன அப்படின்னா கிரீக் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த லிகாண்டுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இஸ் இண்டிகேட் பை ஆடிங்
appropriate Greek prefix di, tri, tetra, etc. to the name of the ligand. If the name of the ligand itself containing a Greek prefix, இப்போ அந்த நேம்லே Greek prefix இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் EN எடுத்துங்க. ENங்கிறது எத்திலீன் டையமீன். இந்த இடத்துல பாருங்கள் டையமீன் இருக்கா. இப்போ இந்த டைங்கிறது ஒரு Greek prefix தானே. அப்போ அந்த Greek prefix திரும்ப அதில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு prefix கொடுக்குறாங்க. அந்த prefix என்ன பேர் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் prefix அப்படின்னு சொல்கிறோம். அல்டர்னேட்டிவ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா சார் வேறு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பாருங்கள் டெட்ரா அப்படின்னு இருக்கா. இடிடிஏல எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட். இப்போ இந்த டெட்ரா அப்படிங்கிறது கிரீக் ப்ரிஃபிக்ஸில் 4 நம்ம சொல்கிறோம். இந்த 4க்கு வந்து டெட்ரான்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதில் வந்திருக்கா. அப்படி வந்துச்சுன்னா அது மாதிரி கிரீக் ப்ரிஃபிக்ஸ் வந்து அந்த காம்பவுண்ட்லேயே வந்துச்சு அப்படின்னா 2 இருந்துச்சுன்னா பிஸ்ன்னு சொல்லணும், 3 இருந்துச்சுன்னா ட்ரிஸ்ன்னு சொல்லணும், 4 வந்துச்சுன்னா டெட்ராகிஸ்ன்னு சொல்லணும், 5 வந்தால் பென்டாகிஸ், 6 வந்தால் ஹெக்ஸாகிஸ் எக்ஸட்ரா. அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன பேர் அப்படின்னா அல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு பேர். கிரீக் ப்ரிஃபிக்ஸ் வேறு, அல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸ் வேறு. அல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸ் எங்கே வரும் அப்படின்னா இந்த கிரீக் ப்ரிஃபிக்ஸு அந்த நேம் காம்பவுண்டில் வந்துச்சுன்னா நம்ம வரும். டு ஸ்பெசிஃபை த மல்டிபிள்ஸ் ஆஃப் சச் லிகாண்ட், தீஸ் நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் ஆர் நாட் டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஃபார் அல்பபெட்டிசிங் த நேம் ஆஃப் த லிகாண்ட். அல்பபெட்டிங் பார்க்குறதுக்கு நம்ம அந்த இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நேமிங் த சென்ட்ரல் மெட்டல். இப்போ லிகாண்டுக்கு பேர் கொடுக்குறது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த டைப் என்ன அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எப்படி பேர் கொடுக்குறது. இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் ஒரு சில அயான் வந்து கேட்டையானிக்காக இருக்கும், ஒரு சிலது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஒன்று வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் சஃபிக்ஸில் ஏட்டுன்னு முடியணும். கேட்டையானிக் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம், அதோடைய நேம் அஸ் யூஸ்வலாக போட்டுக்கலாம். பாருங்கள், இன் கேட்டையானிக் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் த எலமெண்ட் நேம் இஸ் யூஸ்ட் அஸ், நேம் என்னவோ அதோடைய நேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சச் ஃபார் நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம், வேற சஃபிக்ஸ் ஏட், சஃபிக்ஸு ஏட்டுன்னு முடியணும். எப்போ இஸ் யூஸ்டு அலாங் வித் த எலமெண்ட் நேம் இன் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். நேற்று லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஒரு காம்ப்ளெக்ஸு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸா ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக எப்படி கண்டுபிடிக்கிறது. கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்னால் மேலே ப்ளஸ் இருக்கணும், அந்த காம்ப்ளெக்ஸ் அயனில் மேலே ப்ளஸ் இருக்கணும், ஆனையானிக்னால் மைனஸ் இருக்கணும். அப்படி மைனஸ் வந்துச்சுன்னா அப்போ அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம நேம் கொடுக்கும்போது சஃபிக்ஸில் ஏட்டுன்னு நம்ம ஆட் பண்ணணும். The oxidation state of the metal is returned immediately after the metal name using Roman numerals in parentheses. Next, அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸு நெகட்டிவ், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அந்த ஏட் அப்படிங்கிறது எப்படி வரணுங்கிறது இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ சிஆர் அப்படின்னா குரோமியம், அது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் என்ன வரணும், குரோமேட். ஜிங்க் அப்படின்னா ஜிங்கேட், அலுமினியம் அப்படின்னா அலுமினேட், அயன் அப்படின்னா ஃபெர்ரேட், காப்பர் குப்ரேட், கோபால்ட் கோபால்டேட், லெட் ப்ளம்பேட், சில்வர் அர்ஜென்டேட், டின் ஸ்டானேட், கோல்டு ஆயுரேட், பிளாட்டினம் பிளாட்டினேட். ஸோ இது மாதிரி டேப்லெட் காலத்தில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறது எல்லாமே டெய்லி ஒரு 5 times டெய்லி நீங்கள் இப்போ சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். எனிவே இப்போ மட்டும் நம்ம கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. எகைன் திரும்ப திரும்ப ஒரு 25 days இதை நீங்கள் சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் பேர் கொடுக்குறது. இப்போ இவர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் K4FeCN6, இதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு. இதுக்கு நம்ம எப்படி பேர் கொடுக்கணும், நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை வச்சு நம்ம சொல்லிடுவோம். இதில் K4ங்கிறது கேட்டையான், அப்போ அதுக்கு வந்து பொட்டாசியம்னு எழுதணும். அடுத்து FeCN6ன்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் என்னன்னு சொன்னேன், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அடுத்து உள்ளது லிகாண்டு. எப்போ இது எது பேர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியில் லிகாண்டுக்கு பேர் கொடுக்கணும். லிகாண்டுக்கு பேர் கொடுத்துட்டு தான் எது கொடுக்கணும், அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கணும். அப்போ பொட்டாசியம் ஃபஸ்ட்டு பாருங்கள், கேட்டையான் சிம்பிள் K+ பொட்டாசியம். அடுத்து எங்கே வரணும், ஆனையான் காம்ப்ளெக்ஸ். ஆனையான் காம்ப்ளெக்ஸ் தானே இந்த இதான் கோஆர்டினேஷன் என்டிட்டின்னு சொன்னோம். இந்த இதில் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா CN இங்கே 4- இருக்குது, 4- இருக்குது அப்படின்னா அப்போ அவருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், தெரியாத வேல்யூ எஃப்இயோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சிஎன்கிறது மோனோடெண்டேட் லிகாண்ட், அப்போ -1 -1 × 6, அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 6 × -1 = -4. அப்போ therefore x = என்ன கிடச்சிருக்கு, +2 கிடச்சிருக்கு. அங்கே அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ரோமன் லெட்டரில் 2+ போட்டுக்கணும். அப்போ அவருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+, அப்போ பொட்டாசியம். லிகாண்ட்ஸ் என்னது, CN-. நேம் ஆஃப் த லிகாண்ட் வித் ப்ரிஃபிக்ஸ் 6 லிகாண்ட் இருக்குது,
ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். 6 இருந்தால் நான் சொல்லியிருக்கோம் ஹெக்ஸா, 2 இருந்தால் டை, ட்ரை, டெட்ரா, பெண்டா, ஹெக்ஸா. அடுத்து அனியானிக் லிகாண்ட் வந்து என்னது? சைனிடோ, கப்பா சி. சி வந்து இங்கே வந்து சைனைடு அட்டாச் இருக்கிறதுனால சைனிடோ, கப்பா சி. கோஆர்டினேட்டிங் ஆட்டம் இன் CN- இஸ் கார்பன். அடுத்து ஹெக்ஸா சைனிடோ, அதான் கப்பா சி. அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்னா எஃப்இக்கு என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல? எஃப்இனா அயன், எஃப்இ அயன். அப்போ என்ன மாறணும்? அனியானிக்காக இருந்தால் ஃபெர்ரேட்டுன்னு மாறணுமா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபெர்ரேட் வந்துருச்சுங்களா? அனியானிக் காம்ப்ளெக்ஸு ஃபெர்ரேட். அப்போ ஆக்சிஜன் ஸ்டேட்டு 2. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சொல்கிறோம். பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ கப்பா சி ஃபெர்ரேட் 2, அதான் அதோடைய நேமு. ஸோ அடுத்த கிளாஸில் இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். இப்போ உங்களுக்கான எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு 3 கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டு 3 பாருங்கள். அடுத்ததில் உங்களுக்கு இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள்னால் இப்போ நம்ம பார்த்துருக்குது ஒன்று பார்த்துருக்கோம், 2வது எக்ஸாம்பிள் இருக்குது, 3வது எக்ஸாம்பிள் இருக்குது, 4வது எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ.